இது நம் புதுமை, அதுவே எங்கள் பெருமை. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி, powered by Milton and Volany, protection partner Good Night Advanced Express System. ஒரு காலகட்டத்துல பெண்கள் பள்ளிக்கு போறதுக்கே எக்கச்சக்கமான தடைகள் இருந்தது. அதுக்கப்புறம் காலம் மாறி பெண்கள் படிக்க ஆரம்பிச்சாங்க, பட்டங்கள் பெற்றாங்க, சாதனைகளும் படைச்சாங்க. என்னதான் நம்ம பெண்ணுடைய சுதந்திரம், பெண்களுடைய லிபரேஷன், சொசைட்டல் சேஞ்ச் அப்படின்னு பல விஷயங்கள் பேசினாலும் இது எல்லாத்துக்குமே அடிப்படை பெண் கல்விதான். எவ்வளவு நம்ம பெண் கல்வி பத்தி பேசினாலும் பத்தவே பத்தாதுங்க. இன்ஃபேக்ட் பெண்களுக்கு கல்விதான் மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்றதுல தப்பே கிடையாது. ஆனாலும் இன்னைக்கும் பல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கல்வியே கிடையாது. இந்த கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த வலியுறுத்ததுக்காக தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில 4 படிக்கும் அழகான மாணவிகள் நமக்காக வந்திருக்காங்க. A very warm welcome to அதிர்ஷ்டலட்சுமி. We're going to meet our contestants. Contestant number 1 ஹர்ஷிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன படிக்கிறீங்க? 11th standard. எந்த ஸ்கூல்ல? நாடார் சங்கம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன? மேக்ஸ். உங்க ஹாபிஸ் என்னலாம்? கீபோர்ட் வாசிப்பேன். ஓகே. டிவி பார்ப்பேன். அதிர்ஷ்டலட்சுமி பாத்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். உங்களுக்கு ஷோ பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹர்ஷிதா, உங்களை மீட் பண்ணது. ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். நீங்க ரொம்ப நல்லா விளையாடணும் தான் எங்களுடைய ஆசை. கண்டெஸ்டன்ட் நம்பர் 2 புவனேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் நாடார் சங்கம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வரேன். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் புவனேஸ்வரி, நல்லா நீங்க விளையாடணும், அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you. லெட்ஸ் மீட் கண்டெஸ்டன்ட் நம்பர் 3. வணக்கம் ஜெயந்தி, எப்படி இருக்கீங்க? Hi, how are you? வெரி வெல், thank you ஜெயந்தி. என்ன படிக்கிறீங்க? நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நீங்களும் 11th இருக்கீங்க. காமர்ஸா சயின்ஸா? காமர்ஸ் குரூப். ஆல் தி வெரி பெஸ்ட் ஜெயந்தி, நீங்க வந்து அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் தான் எங்களுடைய Thank வாழ்த்துக்கள். you. கண்டெஸ்டன்ட் நம்பர் 4 நஸ்ரத், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நஸ்ரத், thank you so much. என்ன படிக்கிறீங்க? 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ரொம்ப ஹார்டான சப்ஜெக்ட் எது? பிசினஸ் மேக்ஸ் தான். அண்ட் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் எது? ஈஸியஸ்ட்னா அக்கவுண்ட்ஸ். அக்கவுண்ட்ஸ் ரொம்ப ஈஸி. உங்களுடைய ஹாபிஸ் பத்தி சொல்லுங்க. மை ஹாபிஸ் வாட்சிங் டிவி, ரீடிங் புக்ஸ் அண்ட் ஹியரிங் சாங்ஸ். எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ஒரு விஷயம் வாட்சிங் டிவி இல்லையா? அதன ரிலாக்ஸேஷனுக்காகவா இல்லை இப்போ டிவி பார்த்தே ஆகணும்னு அடம்பிடிப்பீங்களா? ரிலாக்ஸேஷனுக்காக. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நீங்க வந்து இன்னைக்கு ஒரு கேம் ஷோக்கு வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி கேம் ஷோஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் மேம். ஃபர்ஸ்ட் டைம் தானே? ஸோ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வரீங்க, ஒரு கேம் ஷோ, ப்ரைஸஸ் ஆன் தி ஸ்பாட் கிடைக்கக்கூடியது. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க டீச்சர்ஸ், உங்க ஃபேமிலிலாம் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க உங்களை? எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே எல்லா ப்ரைஸையும் உனக்கே வரணும் அப்படின்னு ப்ரே பண்றேன்னு சொல்லியிருக்காங்க மேம். வெரி குட், ஆல் தி வெரி பெஸ்ட் உங்க 4 பேருக்குமே. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கேம் விளையாட போறீங்க. அதிர்ஷ்டலட்சுமியில ரவுண்ட் 1. அட்ராசக்கையில நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் டெஃப்லான் கோட்டட் பேன்ஸ், a set of 3, vegetable chopper, அழகான ஜுவல்லரி செட் அண்ட் பாப் அப் டோஸ்டர். அட்ராசக்கையில உங்களுடைய டாஸ்க் ரொம்ப சிம்பிள். ஒருத்தருக்கு ஒரு டேபிள் தனியா வச்சிருக்கோம். ஒரு கிளாஸ்ல பீட்ஸ் இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு ட்வைன் இருக்கு. நீங்க எத்தனை பீட்ஸ் இந்த ட்வைன்ல கரெக்டா கோக்குறீங்க அப்படின்றத பார்க்க போறோம். உங்ககிட்ட இருக்கிறது 1 minute டைம் தான். யார் அதிகமான பீட்ஸ் கோக்குறாங்களோ அவங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோரர். அண்ட் அங்க இருந்து டிசைனிங் ஆர்டர் வர போறோம். Are you guys ready? வாங்க ப்ளீஸ். ஹர்ஷிதா, யார் கூட வந்திருக்கீங்க? அம்மாவோட வந்திருக்கேன். அம்மா எங்க இருக்காங்க? வணக்கம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. Thank you so much. ஹர்ஷிதா வந்து as a daughter எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காங்க சின்ன வயசுல இருந்தே, and how proud are you of it? ஆக்சுவலி அவளுக்கு ஸ்டடீஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவா. ரொம்ப டைம் எடுத்து படிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட அதை முடிச்சுட்டு அவளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அதை வந்து விட மாட்டா. அந்த ஹார்ட் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி நைஸ். இன்ஃபேக்ட் நீங்க இந்த ஸ்கூலோடைய பிரின்சிபல் கூட. ஆக்சுவலி ஸ்கூலோட பிரின்சிபல் நான் தான். ஓகே. ஸோ என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா பிரின்சிபலாக இருக்கும்போது அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு டாப்பர் வரணுன்றதுக்காக உங்க பொண்ணு மேல அதிகமாக ப்ரெஷர் போட்டீங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக நான் அந்த மாதிரி ப்ரெஷர் போடுறது இல்லை. நாட் அட் ஆல். ஆமாம், நான் ஸ்கூலில் இருக்க வரைக்கும் பெஸ்ட் பிரின்சிபலாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ எல்லா குழந்தைங்களுமே எனக்கு என்னோட பொண்ணுங்க மாதிரி தான், பையனுங்க மாதிரி தான். ஸோ இந்த சொசைட்டிக்கு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்ம். ஸோ என்னோட டாட்டருக்கு என்ன வருதோ அவள் பண்ணட்டும். வெரி நைஸ். மம்மி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன உங்களுக்கு? ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அம்மா. எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லை. அவங்களே நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஹவு ஸ்வீட். இன்னொன்று ஒன்று சொல்லுங்க. இப்போ நீங்க பிரின்சிபலோட பொண்ணுன்னு ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே தெரியும். என்னைக்காவது உங்களை பார்த்து பயந்துருக்காங்களா? ஐயோ பிரின்சிபல் பொண்ணு வருதுங்க அப்படின்னு. நிறைய பேர் இருக்காங்க. இருக்காங்களா? ஓகே, நீங்க என்ன சொல்வீங்க? அதெல்லாம் பயப்படாதீங்க, நான்லாம் எல்லாம் உங்களை மாதிரியே தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க ஒன்னே சொல்லுங்க. இப்போ மம்மி இருக்காங்கன்னு யோசிக்காதீங்க. பிரின்சிபலாக நம்ம எல்லா டீச்சர்ஸ்க்கு எல்லாமே ஒரு குட்டி பேர் வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பிரின்சிபல் ஏதாவது பேர் வச்சிருக்காங்களா? மற்றவங்களுக்கு தான் அம்மானால யாரும் சொல்ல மாட்டாங்க.
உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. இல்ல உங்களுக்கு சொல்லவே இல்லையா? எங்களுக்கு தெரியாது, வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் எங்க அம்மாவை பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் உங்க அம்மாவை. பாருங்களேன், அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க எங்க ஸ்கூல்ல வந்து 1300 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஓகே, யார்கிட்ட கேட்டாலும் இதை கண்டிப்பா சொல்லுவாங்க. ஹவ் ஸ்வீட். சூப்பர் மேம். இந்த மாதிரி டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ற டீச்சர்ஸ் இருந்தாலே ஐ திங்க் தி ஸ்கூல் டஸ் வெரி வெல் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ டு வெரி வெல். சோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் தட். சூப்பர். தேங்க்யூ. உங்க கூட யார் வந்திருக்காங்க? புவனேஸ்வரி. அம்மா அத்தை. அம்மா அத்தை எங்க இருக்காங்க? வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? புவனேஸ்வரி வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப சமத்தா இருக்காங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க. வீட்லயும் இப்படிதானே? வீட்டில் அப்படிதான் இருப்பேன். ரொம்ப குவைட். மம்மி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? ரொம்ப பாசமா பழகுவாங்க. நீங்க சொல்லுங்க, புவனேஸ்வரி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்? பிடிச்சது இல்லை, எல்லாருக்கிட்டையும் அவள் நல்லாவே நடந்துக்கிடுவா. ஓகே, நீங்க சொல்லுங்க. ஜெயந்தி, யார் கூட வந்திருக்கீங்க? அப்பா அம்மா சித்தி. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். சார், இப்போ உங்க பொண்ணு பத்தி என்ன விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க இந்த மேடையில? அவகிட்ட பிடிக்காத விஷயம் சாப்பாடு விஷயம் மட்டும்தான். நிறைய சாப்பிடுவாங்களா? சாப்பிடவே மாட்டான். சாப்பிடவே மாட்டாங்களா? நல்லா சாப்பிடுவீங்களா இனிமே? ப்ராமிஸ் பண்ணுங்க. பிஞ்ச் போட்டு டிக் போடுங்க. பிஞ்சு பிஞ்சு டிக்கு. தெரியாதா உங்களுக்கு? அச்சச்சோ, உங்களுக்கு என்ன உங்க ஸ்கூல்லாம் சரியா இதெல்லாம் கற்றுக் கொடுங்க மேடம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் இப்படி ப்ராமிஸ் போட்டு பிஞ்சு போட்டு டிக்கு போடணும். புரியுதுங்களா? அப்படி கிராஸ்லாம் போட்டா அர்த்தம் இல்லை. அதுக்கு பண்ணுங்க. வெரி குட். எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும். சரியா? ஆல் தி பெஸ்ட். நஸ்ரத், யார் கூட வந்திருக்கீங்க? அம்மா அப்பா. வணக்கம் மேம். எப்படிமா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் மேம். நஸ்ரத் வந்து ஒரு ரொம்ப சமத்தான குவைட்டான சைல்டா இருக்காங்க. வீட்லயும் இப்படி தானே சேட்டை பண்ணுவாங்களா வீட்ல? அப்படியா? இங்கே தான் நான் பார்க்குறேன் அந்த மாதிரி சைலண்டாக இருக்கிறது. பாத்தீங்களா? தேங்க்யூ ஸோ மச்மா. ஆல் தி வெரி பெஸ்ட். இப்போ நீங்க 4 பேரும் உங்களுக்கு சொன்ன மாதிரி கேம் விளையாட போறீங்க. உங்க கையில ஒரு ட்வைன் இருக்கு, அழகான கலர்ஃபுல் பீட்ஸ் இருக்கு. இது யார் ரொம்ப சீக்கிரமாக 1 மினிட்ல கோக்குறீங்கன்றது பார்க்க போறோம். ரெடியா போலாமா? யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கம் ஆன், லெட்ஸ் கோ. எத்தனை பீட்ஸ் அதிகமாக கோக்குறீங்கன்னு தான் பார்க்க போறோம். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் நகர், கம் ஆன். பார்த்து பார்த்து மெதுவா ஃபோக்கஸ் பண்ணுங்க. டைம் நிறைய இருக்கு உங்ககிட்ட. அதிகமான மணிகள் யாருக்கு கோக்குறீங்கன்னு தான் பார்க்க போறோம். ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க, மெதுவா பண்ணுங்க. டைம் நிறைய இருக்கு உங்ககிட்ட. குவிக்லி குவிக்லி குவிக்லி. ஓகே, கடைசி 10 வினாடிகள் உங்ககிட்ட இருக்கு. 10 9 8 7 6 5 4 3 2 and time up. கவுண்ட் பண்ணிக்கலாமா? So our contestant number 1, Harshita. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. Super Harshita, very well done. Harshita, இது கஷ்டமா இருந்ததா ஈஸியா இருந்ததா? கொஞ்சம் டெய்லரிங் தெரிஞ்சவங்களாம் ஈஸியாக பண்ணிடலாம் மேம். பட் உங்களுக்கு டெய்லரிங் தெரியுமா? தெரியாது மேம். அதனால கஷ்டமா இருந்ததா? எஸ் மேம். பட் இந்த பீட்ஸ் போடும்போது என்ன டிஃபிகல்ட்டி இருந்தது? உங்களுக்கு கை நடுங்கிட்டு இருந்தது ஏன்? டைம் ஓடுது எல்லாம். டைம் நிறுத்திடலாமா அப்போ? ஓகே, நெக்ஸ்ட் கவுண்ட் பண்ணலாமா? ஓகே, தட்ஸ் 3 + 4 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. வெரி வெரி வெல் பிளேட் புவனேஸ்வரி. சூப்பர். அடுத்த கண்டஸ்டன்ட் எத்தனை பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? 3 6 9 12 13 14. வெரி குட். அம்மா ஹாப்பியா? ஓகே, இது வீட்டில் ஒன்றும் செய்யவே மாட்டேன், வேலையை செய்ய மாட்டேன். இது சேர்ந்து பெரிய விஷயமா இருக்குது. எனக்கு இந்த மம்மியை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா உண்மையை புட்டு புட்டு வைக்கிறாங்க. சூப்பர். ஆல் தி பெஸ்ட் வச்சிருக்கட்டி. ஜாக்கிரதை நில்லுமா, உடஞ்சிட்டு போகிறேன். அடுத்தது போலாமா? 2 8 4 6 8 10 12 14 20 22 and 23. சூப்பர். வெரி நைஸ். ஊசி நூல் வச்சு தான் ட்ரெஸ்லாம் தைப்பீங்களா? சாதா பட்டன் தைக்கிறது எதுவே மாட்டீங்க? கற்றுக் கொடுப்பீங்களா? கற்றுக் கொடுப்பேன் மேம். கண்டிப்பாக. சமையல்லாம் சமைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை மேம் அவங்களுக்கு. வீட்டு வேலை ஏதாவது செய்வாங்களா? இல்லை மேம், நான் எதுவும் சொல்கிறது இல்லை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எங்கள் வீட்டில் இந்த பம்பு செட்டு தான் இருக்கும். அப்போ குடத்தை தண்ணி பிடிச்சின்னு போக வைப்பாங்க எங்கள் அம்மா, என்னையும் என் தங்கச்சியும். 4 குடம் தூக்கணும் நாங்கள், தெரியுங்களா? அப்போ படிப்பு கம்மி மேம், இப்போ படிப்பு அதிகமாக இருக்கு. யார் சொல்றது உங்களுக்கு படிப்பு கம்மின்னு? எங்களுக்கும் 5 சப்ஜெக்ட் தான் இருந்தது. சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சேன் நான். நல்ல பெரிய ராடு வச்சு கொடுப்பாங்க டீச்சர்லாம் அப்பெல்லாம். இப்போ அடி கம்மி, படிப்பு ஜாஸ்தி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அடி கம்மி. ஏன்னா அதிகமாக டீச்சர்ஸ் ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாய்ஸ் அதனாலே உடனே பெற்றோர்கள் வந்துடுறாங்க, நாங்க உடனே புரட்சி செய்ய போறோம் அப்படின்னு வந்துடுறாங்க. உண்மையா இல்லையா?
ஆக்சுவலாக இப்போ பிள்ளைங்களுக்குலாம் செல்லம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. கரெக்ட். அதனால பேரண்ட்ஸும் கண்டிக்கிறதில்ல, டீச்சர்ஸையும் கண்டிக்க விடுறதில்ல. ரொம்ப டெலிகேட்டான சிச்சுவேஷன்ல மேம் ஆஸ் டீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் டெய்லி ஃபேஸ் பண்ணுறோம். டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கணும். அண்ட் டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்களை ஸ்ட்ரிக்டா சொல்றாங்கன்னா அது நம்ம குழந்தைங்களோட நல்லதுக்கு மட்டுமே தான் அப்படின்றத நான் ஐ எம் a very firm believer of that. ஸோ டீச்சர்ஸ்க்குலாம் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எப்படிப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் மோல்ட் பண்ணி அழகா கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ வெரி மச். இந்த 4 பிள்ளைங்களும் எங்கேயோ நிக்க வச்ச மாதிரியே நிக்குதுங்கம்மா விஜிபில. அப்படிதான் நிக்கிறீங்க. கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்க வேணாமா? வெரி குட், வெரி வெரி வெல் பிளேட். வாங்க 4 பேர் வாங்க. என்னம்மா ஏன் பின்னாடி வரீங்க? வாங்க வாங்க. வாங்கடா, ஏன் பின்னாடியே வராங்கம்மா? வெல், அந்த ரவுண்டோடைய முடிவில் உங்களுடைய டோட்டல் ஸ்கோர்ஸ் இப்ப பார்க்க போறோம். நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது புவனேஸ்வரி. நீங்க தான் 24 பீட்ஸ் கரெக்டா கோத்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கீங்க with 20 points. வாழ்த்துக்கள். சோ புவனேஸ்வரி, இங்க இருக்க 4 கிஃப்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா அம்மா கிட்ட அவளுக்கு எது பிடிச்சிருக்கு? அவளுக்கு எது பிடிச்சிருக்கீங்க? அம்மா புவனேஸ்வரி அத்தை கிட்ட அத்தை கிட்ட அத்தை வீட்டுக்கு என்ன தேவையோ அது வாங்கி. வீட்டுக்கு என்ன தேவை? வீட்டுக்கு என்ன தேவை புவனேஸ்வரி? வீட்டுக்கு என்ன தேவை? வீட்டுக்கு என்ன தேவைன்னு நமக்கு எப்படி தெரியும்? அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா தெரியும். அப்பா தானே சமையல்லாம் பாக்குறாரு. அது சொன்னோன்னு எத்தனை ஆண்மகள் கை தட்டுறீங்க பாத்தீங்களா? என்ன புவனேஸ்வரி உங்களுக்கு வேணும்? அத்தை தான் சொல்லுவாங்க. சோ புவனேஸ்வரி, உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கோ நீங்க எடுத்துப்பீங்க. ஆனா நீங்க என்ன எடுப்பீங்கன்னா உங்க அம்மாக்கு பிடிச்சதா எடுப்பீங்க. ஆனா அம்மா என்ன சொல்றாங்க? அத்தைக்கு பிடிச்சதா எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. சோ அத்தைக்கு பிடிச்சதா, அம்மாக்கு பிடிச்சதா, உங்களுக்கு பிடிச்சதா? அம்மாக்கு பிடிச்சது. அம்மாக்கு பிடிச்சது. அம்மா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஜுவல்லரி செட். ஜுவல்லரி செட்டா? மிச்சதெல்லாம் கிச்சன்ல யூஸ் பண்ற பயன்படுத்துற பொருட்கள். ஜுவல்லரி செட் தான் வேணுமா அவளுக்கு? அத்தைக்கு பிடிக்குது, அத்தைக்கு பிடிக்குதுன்னு சொத்த பல்ல வலி வந்துருச்சு. வாமா. நம்பர் 2 பொசிஷன்ல எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு பீட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல மிஸ் பண்ண நஸ்ரத் நீங்க தான் இருக்கீங்க. யூ கெட் 15 பாயிண்ட்ஸ். அண்ட் இங்க இருக்க கிஃப்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா கிட்ட கேட்குறேன். அம்மா சொல்லுங்கம்மா. வெஜிடபிள் கட் பண்றது. வெஜிடபிள் கட் பண்றது. வாங்கம்மா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நஸ்ரத். அடுத்தபடியாக 3வது பொசிஷன்ல இருக்கிறது ஹர்ஷிதா. நீங்க தான் 18 பீட்ஸ் முடிச்சிருக்கீங்க 1 மினிட்ல. சோ உங்களுக்கு இங்க இருக்க கிஃப்ட்ஸ்ல என்ன வேணும்? அம்மாட்டு தான். உங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சுல? போதும், எனக்கு அது சந்தோஷம் தான். சொல்லுங்க மேம். பிரெட் டோஸ்டர். யூல் டேக் a pop up toaster. வாங்க, ப்ளீஸ் பிக் அப் த டோஸ்டர். அண்ட் கடைசியாக 14 பீட்ஸ் 1 நிமிஷத்துல கோத்தது நீங்க தான் ஜெயந்தி. சோ நீங்க இருக்கிறது 4வது பொசிஷன்ல with 5 points. அண்ட் உங்களுக்காக உங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்களே உங்களுக்கு சமைச்சு போடணும்ட்டு. வாங்க ஜெயந்தி, செட் ஆஃப் 3 டெஃப்லான் கோட்டட் பேன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க. அட்ராசக்கையோட முடிவில் உங்களுடைய ஸ்கோர்ஸ் ஒரு தடவை பார்க்க போறோம். நம்பர் 1 பொசிஷன்ல புவனேஸ்வரி with 20 points. நம்பர் 2 பொசிஷன்ல நஸ்ரத் with 15 points. நம்பர் 3 பொசிஷன்ல ஹர்ஷிதா with 10 points. அண்ட் நம்பர் 4 பொசிஷன்ல ஜெயந்தி with 5 points. 4 பேருமே ரொம்ப சிறப்பாக விளையாடி இருக்கீங்க. அடுத்தபடியாக உங்களுடைய பாடல் திறமையை நாங்க செக் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ட்ரெய்லர் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். சோ எங்களுக்காக நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பாட்டு பாடணும். ரெடியா? கம் ஆன், லெட்ஸ் சிங். முததா பார்த்தேன் உன்னை பெஜராய் போய் நின்ன பொண்ணு கிருஷ்ண ஊத்தாம பத்த வச்சியே கொடா தண்ணி என்ன நான் மெரசலாயிட்டேன் 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 மெரசலாயிட்டேன். வெரி குட், சூப்பரா பாடிருக்கீங்க. வெரி நைஸ். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒருத்தரா முதல்ல எனக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடி காட்ட போறீங்க. ஹர்ஷிதா பாடுங்க. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மதி சிறந்த திராவிடர திருநாடும் தக்க சிறு திருமுருகனும் தரிசனனும் திலகமுமே. வெரி குட், சூப்பர். நல்ல வேளை நம்ம மானத்தை காப்பாத்திட்டாங்க. இவங்க இதை விட்டுருவாங்களோ மெரசல் ஐட்டம் மட்டும் தான் பாடுவாங்களோ நினைச்சோம். பட் ரொம்ப நல்லாவே தமிழ் தாய் வாழ்த்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. நல்லா கத்துக்கோங்க. அது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பாடல். யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் அந்த பியூட்டிஃபுல்லான லைன். லாஸ்ட் ரவுண்ட்ல ரொம்பவே அழகா விளையாடி இருக்கீங்க. பீட்ஸ் கோக்கிறது அப்படின்றது ஒரு ஈஸியான டாஸ்க் நினைச்சோம். பட் அதுல வந்து கொஞ்சம் நம்ம தடுமாற்றம் இருந்தது. பட் டோன்ட் வரி அட் ஆல். இந்த ரவுண்ட் வந்து ஹாப்பியான
ஸ்மைலிங்கான சிங்கிங்கான ரவுண்டாக இருக்க போகுது. பட் இந்த ரவுண்டுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களை வந்து ஒரு சில கேள்வி கேட்க போறேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு and then we'll move on with the show. Okay? So first, உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் எனிமி கிளாஸ்ல யாரு? பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாளவிகா, ஆஹா. இங்கே இருக்க நுஷ்ரத். எனிமிலாம் யாரும் கிடையாது மேம். ரொம்ப பிடிக்காத பசங்க யாராவது? ரொம்ப மார்க்ல கூட கிட்ட வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க அதிகமா படிக்கணும்னு உங்களுக்கு டென்ஷன் கொடுக்கறது யாரு? அதெல்லாம் நம்ம காம்படிட்டராக எடுத்துக்கணும் மேம். எனிமி கிடையாது மேம். சரி, காம்படிஷனே வச்சுக்கோமா. எனிமின்னு சொல்லக்கூடாது. எனிமியே வேணாம். தப்பு 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 Public தப்பு, ma'am தப்பு, இது. சொல்ல மாட்டேன் தாயி. பப்ளிக் ஷோ அப்பா சொல்லக்கூடாது. அடடா, பாவம் வந்துருச்சாமா பப்ளிக் ஷோன்னு. ஓகே, ஃபேமிலி ஷோ, பப்ளிக் ஷோ, நான் எனிமினே சொல்லலமா. பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி உங்களுக்கு காம்படிஷன் கொடுக்கறது யாரு? பேர் சொல்லுங்க ஆடம். ஆமா மேம். வேணாம். பேர் யாரு? காம்படிஷன் ஒருத்தங்க இருக்கிறது நல்லதானே. எனிமி சொல்லக்கூடாது, காம்படிஷன் சொல்லல. யமுனா மேம். யமுனா ரொம்ப க்ளோஸ் காம்படிஷன், நல்லா படிப்பாங்க. எஸ் மேம். ஸோ உங்களுக்கு க்ளோஸ் காம்படிஷன் கொடுக்கறது யமுனா தான். ஆல் தி பெஸ்ட். புவனேஸ்வரி, உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிளாஸ்ல யாரு? அமீரா ஃபர்வீன், ஏஞ்சல். ஏஞ்சல் அண்ட் அமீரா. ஓகே. அண்ட் ரொம்ப க்ளோஸான காம்படிஷன், இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கிறது யாரு? அப்படிலாம் யாரும் கிடையாது, இல்ல எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். யார்கிட்டயாவது இது வரைக்கும் கிளாஸ்ல பேசாம இருந்திருக்கீங்களா? ஆஹா, எல்லார்கிட்டயும் பேசுவீங்க. எல்லார்கிட்டயுமே பேசு. ஓகே. உங்க கிளாஸ்ல ரொம்ப சேட்டை பண்றது யாரு? நான் தான். அதிகமாக சேட்டை நீங்க தான் கிளாஸ்ல பண்ணுவீங்களா? என்ன மாதிரி சேட்டை பண்ணி மாட்டிப்பீங்க? தெரியல, ஆனா அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. என்ன சேட்டை பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியல. உங்களுக்குள்ள அப்போ ஒரு அனியன் இருக்காரு, போய் டாக்டர் செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் புவனேஸ்வரி. ஜெயந்தி, உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லுங்க. ஸ்ரீநிதி, ஜனனி, நந்தினி. காம்படிஷன் கன்சிடர் பண்றது யாரு? ஷாலினி. ஷாலினி. ஏன்? சூப்பரா படிப்பா. அதனால நீங்க வந்து ஷாலினி கிட்ட வந்துடணும், இல்ல நானும் ஷாலினி கிட்ட போயிடணும், இல்ல ஷாலினி என்கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குமா? நல்லா படிங்க நீங்களும். கண்டிப்பாக ஷாலினி எவ்வளவு நல்லா படிக்கிறாங்க அந்த அளவுக்கு நீங்களும் படிக்கணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே, நாசரத் சொல்லுங்க. க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? ஹர்ஷிதா, மாளவிகா, ஜோஸ்பர். அண்ட் காம்படிஷன் கன்சிடர் பண்றது அப்படிலாம் இல்லை, யாருமே காம்படிஷன் கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் இவங்கள மாதிரி எனக்கு பண்ணணுமே ஆசை இருக்கா? படிப்புல தான். யாரு? ஷாலினி தான். அவ நல்லா ஷாலினி தான் படிப்பா. நல்லா படிப்பாங்க. ஸோ ஷாலினி நல்லா படிக்கிறீங்க, நீங்க அதே மாதிரி நல்லா படிக்கணும்னு தான் எங்களுடைய ஆசை. அண்ட் நீங்க 2 பேரும் கூட ஷாலினி மாதிரி நல்லா படிக்கணும் அப்படின்ற ஆசை மட்டும் இருக்காது, பத்தாது, நல்லா படிக்கணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் அதுக்கு நல்லா சாப்பிடணும் நீங்க 2 பேரும். ஓகேயா? ஆல் த வெரி வெரி பெஸ்ட். யூஸ்வலா அரட்டை அடிப்பீங்கல்ல, அப்போ எந்த டாபிக்ஸ்லாம் பேசுவீங்க? சினிமா. சினிமா எல்லாருமே. எஸ் மேம். ஃபேவரட் ஹீரோ யாரு? தனுஷ். சூர்யா. விஜய். சூர்யா. சூர்யா, தனுஷ் அண்ட் விஜய். ரைட். இது வந்து சினிமா அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுனால சினிமா பேஸ்ட் ரவுண்டாக தான் இருக்க போகுது இது உங்களுக்காக. ஸோ நமக்காக நம்மளுடைய மைம் எக்ஸ்பர்ட் அப்துல்லா வந்திருக்காரு. ரவுண்ட் நம்பர் 2 அதிர்ஷ்டலட்சுமியில ஸ்டார்ட் மியூசிக்ல நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் செட் ஆஃப் 3 ஸ்பீக்கர்ஸ், அழகான சேலை, வேக்யூம் கிளீனர், அலா சேஞ்ச் தி ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர். மைம் எக்ஸ்பர்ட் அப்துல்லா உங்களுக்காக ஒரு பாடலோடைய வரிகளை நடிச்சு காட்ட போறாரு. 30 வினாடிகளுக்குள்ள நீங்க அந்த பாடலை கண்டுபிடிச்சு அதை பாடணும். நீங்க பாட ஆரம்பிச்ச உடனே ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் உங்களை ஹெல்ப் பண்றதுக்காக we have with us an independent musician, extremely talented Sanjay. A very warm welcome again to the show, Sanjay. ரெடியா இருக்கீங்களா? லாஸ்ட் ரவுண்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருந்தது புவனேஸ்வரி நீங்க தான். ஸோ நீங்க தான் இந்த ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் விளையாட போறீங்க. ரெடியா? ரெடி. ஓகே. பட் நீங்க அதை விளையாடுறதுக்கு முன்னாடி சஞ்சய், can we have your intro song please? ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை, சிறு புள்ளில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை, உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. தேங்க்யூ. புவனேஸ்வரி, ஃபர்ஸ்ட் க்ளூ உங்களுக்காக தான் அப்துல்லா நடிச்சு காட்ட போறாரு. Are you ready? ரெடி. So அப்துல்லா, புவனேஸ்வரிக்காக let's start music. யார் ஹீரோ? கார்த்திக். கார் ஓட்டுறாரு. அடடா மழை. பாடுங்க. அடடா மழடா அடமழடா அழகா சிரிச்சா புயல் மழடா
மாறி மாறி மழையடிக்க மனசுக்குள்ள கொடை பிடிக்க கால்கள் நாலாச்சு கைகள் எட்டாச்சு என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு மயில் தோகை போல இவ மழையில் ஆடும்போது ரயில் தாளம் போல என் மனசு மாடும் பாரு என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு அடடா மழடா அடமழடா அழகா சிரிச்சா புயல் மழடா. தேங்க்யூ சஞ்சய், தேங்க்யூ ஸோ மச். வெரி வெல் டன் புவனேஸ்வரி. எத்தனை வினாடிகள் அப்படின்றது இந்த ரவுண்ட் முடிஞ்ச உடனே தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்தபடியாக லாஸ்ட் ரவுண்ட்ல நம்பர் 2 பொசிஷன்ல இருந்தது நஸ்ரத், நீங்க தான். Are you ready? ஓகே, நஸ்ரத்துக்காக அப்துல்லா, லெட்ஸ் ஸ்டார்ட் மியூசிக். சூர்யா. 8 குச்சி தீக்குச்சி. 8 தீக்குச்சி. 8 தீக்குச்சி கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. வாரணம் ஆயிரம் திரைப்படத்துல வருது. ஏத்தி ஏத்தி ஏத்தி. வெரி குட், வெரி குட். ஓகே, are you ready Sanjay? Why don't you sing the song for us? ஏத்தி 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 என் நெஞ்சில் தீயேத்தி மாத்தி 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 என் ஸ்டைல கொஞ்சம் மாத்தி ஏத்தி 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 என் நெஞ்சில் தீயேத்தி மாத்தி 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 என் ஸ்டைல கொஞ்சம் மாத்தி சுடுவாரு தெரியாது சொக்க தங்கம் ராசா சுத்தம் பத்தம் கிடையாது முகத்தை கழுவு லேசா ராஜா நான் ராஜா என் பேட்டைக்கென்றுமே ராஜா ராஜா நான் ராஜா என் சாலை எங்கிலும் ரோஜா ராஜா நான் ராஜா என் திமிரு கடிப்பண்டா காஜா ராஜா நான் ராஜா என்ன தாங்கி புடிங்கடா தாஜா. Thank you Sanjay, thank you very much. Very well tried Nasrat, very good. அடுத்தபடியாக இருக்கிறது நம்பர் 3 பொசிஷன்ல ஹர்ஷிதா. Are you ready? Yes ma'am. போலாமா? Yes ma'am. பாட்டெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்களா ஈஸியா? ஆல் தி வெரி பெஸ்ட். அப்துல்லா, ஹர்ஷிதாக்காக லெட்ஸ் ஸ்டார்ட் மியூசிக். யார் அவரு? அஜித். ரொம்ப படிக்க வைக்கிறீங்க போல பிள்ளைங்கள. யார் அவரு? விஜயகாந்த். இல்லம்மா, அஜித் இல்ல, விஜயகாந்த் இல்லம்மா. இவரு இப்படி ஸ்டைலா யார் நடந்து வருவாங்க? ரஜினி. அப்பா, ஐயோ தெய்வமே. எந்த படம்? ரோபோட். எந்திரன். என்ன பண்றாரு? இரும்புறாரு. இரும்பினில் ஒரு இருதயம் முளைக்குது. சூப்பர், வெரி குட் ஹர்ஷிதா. 2 பேரை விட ரொம்ப ஃபாஸ்டாவே கண்டுபிடிச்சிருக்கீங்க. பிரின்சிபலோட பொண்ணு. என்ன நீங்க பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா அவன் பண்ண ஆக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிட்டீங்க? அஜித்தை கூப்பிட்டீங்க, அப்புறம் விஜயகாந்த் கூப்பிட்டீங்க, அப்புறம் கடைசியில் யாரும் வந்தாங்க? ரஜினி. யாரு தப்பு போட்டுக்கணும்? இப்போ தப்பு போட்டுக்கோங்க, கண்ணில் தப்பு போட்டுக்கோ. வெரி குட். ரெடிங்களா? சஞ்சய், why don't you sing the song for us? இரும்பிலே ஒரு இருதயம் முளைக்குதோ முதல் முறை காதல் அழைக்குதோ இரும்பிலே ஒரு இருதயம் முளைக்குதோ முதல் முறை காதல் அழைக்குதோ பூச்சியம் ஒன்றோடு பூவாசம் நின்றோடு விண்மீன்கள் விண்ணோடு மின்னல்கள் கண்ணோடு கூகுள்கள் காணாத தேடல்கள் என்னோடு காலங்கள் காணா காதல் பெண் பூவே உன்னோடு ஐரோபோ உன் காதில் ஐ லவ் யூ சொல்லட்டா ஐரோபோ உன் காதில் ஐ லவ் யூ சொல்லட்டா. Thank you Sanjay, thank you so much. And லாஸ்டாக இந்த கேம் விளையாட போறது ஜெயந்தி, நீங்க தான். Are you ready? All the best ஜெயந்தி. அப்துல்லா, ஜெயந்திக்காக let's start music. யார் இவரு? விக்ரம். Very good. அன்னியன். Okay. ஐயங்க குமாரி காதல் சிக்கி தவிக்குதா? தெரியாது. குமாரி என் காதல் சிக்கி முக்கி திக்கி விக்குது குமாரி என் நெஞ்சு விம்மி விம்மி பம்மி நிக்குது குமாரி என் வார்த்தை கடல் வற்றி விட்டதே நான் தோற்று போவேன் என்று அஞ்சியே
என் தேர்வை எல்லாம் ஒத்தி வைக்கிறேன். தகுமாரி சுகுமாரி என் மனம் ஒரு மலரடி மலருக்குள்ளறிதடி குமாரி. என் காதல் சிக்கி முக்கி திக்கி விக்குது குமாரி. என் நெஞ்சு விம்மி விம்மி பம்மி நிக்குது குமாரி. என் வார்த்தை கடல் வற்றி விட்டதே. வெரி நைஸ், வெரி வெரி நைஸ். தேங்க்யூ. 4 பேருமே உங்களுடைய பாடலை கண்டுபிடிச்சு பாடிட்டீங்க. உங்களுக்காக சஞ்சயும் பாடியிருக்காரு. அப்துல்லா, தேங்க்யூ ஸோ மச். ஏத்தி க்ளூஸ் எல்லாம் கொடுத்ததுக்காக. இன்னொரு அழகான எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். பாய். அப்துல்லா அண்ட் சஞ்சயோடைய அந்த அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் நீங்க அந்த பாடல்களை கண்டுபிடிச்சது கையோட உங்களுடைய ஸ்கோர்ஸை பார்க்க போறோம். மிக குறைவான வினாடிகள் யார் எடுத்திருக்கீங்க, யார் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கீங்கன்னு பார்க்கலாமா? நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது ஹர்ஷிதா, நீங்க தான். நீங்க வெறும் 10 வினாடிகள்ல பாட்டு கண்டுபிடிச்சு ஜெயிச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்பர் 1 பொசிஷன் அண்ட் 20 பாயிண்ட்ஸ். அண்ட் இங்க இருக்கிற பரிசுகள் உங்களுக்கு என்ன வேணும்? அம்மாட்ட கேளுங்க மேம். அம்மா கிட்ட கேளுங்க. வேக்கம் கிளீனர். வேக்யூம் கிளீனரா? கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம். போட்டா போட்டி நடக்கலாம். நீங்க அதிர்ஷ்டலட்சுமி. அடுத்தபடியாக நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது புவனேஸ்வர், நீங்க தான். 2வது பொசிஷன்ல 15 வினாடிகள்ல பாட்டை கண்டுபிடிச்சு 15 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. இங்க இருக்க கிஃப்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன வேணும்? அம்மாவை கேட்பீங்க, அம்மா அத்தையை கேட்பாங்க. கரெக்டா? அப்பா கிட்ட. ஐயா, இங்க இருக்கிற பரிசுகள்ல உங்க பொண்ணுக்கு என்ன கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அவ என்ன ஆசைப்படுறாளோ அது கொடுத்துருவோம். புதுசா நான் சொல்லிட்டு போறீங்களோன்னு பயம் வந்துச்சு சார். நீங்க மாத்திரம் டப்புன்னு இந்த கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு நெஞ்சே வெடிஞ்சிருக்கீங்க. நல்ல வேலை. சொல்லுமா. அப்பா உங்களுக்கு பிடிச்சதே எடுத்துக்க சொல்றாரு. அப்பாவுக்கு பிடிச்சதுதான் வேணும். அப்பா உங்களுக்கு யாரை சார் பிடிச்சிருக்கு? ஐ மீன் கிஃப்ட்ல கேக்குறேன். ஹோம் தியேட்டர். செட் ஆஃப் 3 ஸ்பீக்கர்ஸ். புவனேஸ்வரி கன்ஃபார்ம்டா? ஓகே, வாங்க. கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம். போட்டா போட்டி நடத்தலாம். நம்பர் 3 பொசிஷன்ல நீங்க இருக்கீங்க ஜெயந்தி. நீங்க வாங்கிக்கிறது 10 மதிப்பெண்கள். 25 வினாடிகள்ல பாட்டை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இங்க இருக்கிற 2 கிஃப்ட்ல உங்களுக்கு என்ன வேணும்? சித்தி. சித்தி வேணுமா? சித்தி வைக்கலையே நாங்க இங்க. சித்தி அது அடுத்தது சாரியா? அது ஒரு சில்க் சாரி இருக்கு, இங்க கிஃப்ட் வவுச்சர் இருக்கு. சாரி. சாரி வாங்க. கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம். போட்டா போட்டி நடத்தலாம். நஸ்ரத், நீங்க இருக்கிறது 4வது பொசிஷன்ல 29 வினாடிகள்ல பாட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்கிறது 5 மதிப்பெண்கள். அண்ட் கூடவே அலா சேஞ்ச் தி ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புல கிஃப்ட் வவுச்சர். வாங்க எடுத்துக்கோங்க. கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம். போட்டா போட்டி நடத்தலாம். நீங்க அதிர்ஷ்ட. இந்த ரவுண்டோட முடிவில் உங்களுடைய ஸ்கோர்ஸ் ஒன் டைம் பார்க்க போறோம். நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது ஹர்ஷிதா வித் 20 பாயிண்ட்ஸ். நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது புவனேஸ்வரி வித் 15 பாயிண்ட்ஸ். நம்பர் 3 பொசிஷன்ல இருக்கிறது ஜெயந்தி வித் 10 பாயிண்ட்ஸ். அண்ட் நம்பர் 4 பொசிஷன்ல இருக்கிறது நஸ்ரத் வித் 5 பாயிண்ட்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த ரவுண்ட் ஒரு கேம் சேஞ்சர் பஸர் ரவுண்டாக இருக்க போகுது. அடுத்த ரவுண்ட்ல நீங்க பஸர் யூஸ் பண்ண போறீங்க. அண்ட் நீங்க எத்தனை விஷயங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றத சொல்லணும். ஓகே, லாஸ்ட் 2 ரவுண்ட்ஸ்ல எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டோட விளையாடி இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச பரிசுகள், இன்ஃபேக்ட் அம்மாக்கு பிடிச்சது, அத்தைக்கு பிடிச்சது, சித்திக்கு பிடிச்சது, மிஸ்ஸுக்கு பிடிச்சது, எல்லாருக்கும் பிடிச்ச கிஃப்ட்ஸும் வின் பண்ணிட்டீங்க. Now it's time to move on for the real competition. இது வந்து ஒரு game changing buzzer round. Are you ready? அதிர்ஷ்டலட்சுமியில round 3. வண்ணமலையில நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் கீசர், 2 ஜார் மிக்ஸி, பீன் பேக் அண்ட் மில்டன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். வண்ணமலையில உங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல 4 புதிர்கள் வரப்போகுது. Your time starts now அப்படி நான் சொல்வேன். பஸர் அழுத்தி சரியான பதில் சொன்னீங்கன்னா ஆன் தி ஸ்பாட் உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அண்ட் கூடவே உங்களுக்கு இங்க இருக்க பரிசுகள்ல பிடிச்ச பரிசை உங்களுக்காக பிளாக் பண்ணி வைப்போம். ஒருவேளை தவறாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆன் தி ஸ்பாட் -5 பாயிண்ட்ஸ் அண்ட் அந்த கிஃப்ட் கம்பெனி கூடயே இருந்துரும். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? ஆல்ரைட், வண்ணாமலையில உங்களுக்கான முதல் புதிர் இதோ. ஆலமரம், சொம்பு, வில்லு வண்டி, பஞ்சாயத்து. இது 4க்குமே காமனாக இருக்கும் ஒருத்தர் யாரு? Your time starts now. நிறைய திரைப்படங்கள் வர கேரக்டர். ஹர்ஷிதா, நாட்டமை. நாட்டாமை எப்படி சொல்லுங்க? ஆலமரத்துல இருப்பாங்க. ஓகே, ஆலமரத்துல இருப்பாங்களா? ஆலமரத்துல உட்காந்து. ஆலமரத்துல பேய்தானமா இருக்கும். ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துருப்பாங்க. ஓகே, சொம்பு வச்சுட்டு தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. பஞ்சாயத்து பேர் தான் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. வில்லு வண்டி அது என்னன்னு தெரியல. வில்லு வண்டியில தான் வில்லு வண்டியில வருவாங்க. வில்லு வண்டியில வருவாங்க. 4 க்ளூஸுமே ஒண்ணா போட்டிருக்கீங்க. அது ஏன் சொம்பு வச்சு தீர்ப்பு சொல்றாங்க? அது எச்சு துப்புறது. எச்சு துப்புறதுக்கு சொம்பா? பாட்டு வெத்தலை போட்டு அதுல கீழே எச்சு துப்ப கூடாது அதுங்கிறதுக்காக. ஓ, அவங்க வந்து பொல்யூஷன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வீட்டுல இருந்து சொம்பு கொண்டு வந்துடுறாங்கன்றீங்க. இப்படிப்பட்ட வித்தியாசமான
அதாவது இப்படி ஒரு கான்செப்ட் நான் யோசிச்சு பார்த்தே கிடையாது. வெரி குட் மேடம், நீங்க சொல்லுங்க, ஏன் நாட்டாம எல்லாருமே சொம்பு வச்சிருக்காங்க? நம்ம வெளியில் வரும்போது வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரோம். அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணி ரொம்ப டயர்டாயிட்டா தண்ணி குடிக்க ஓஹோ, ஆலமரத்துக்கு ரொம்ப ஹாட்டா இருக்குன்றதுக்காக வீட்ல இருந்து பேசி சொம்புல. பேசி டயர்டாயிட்டா தண்ணி குடிச்சிக்கலாம்ல. ஃபேண்டாஸ்டிக். இதுதான் டிஸ்கவரி ஆஃப் தி இரா அப்படின்னு சொல்லணும் நாங்க. அவங்களுக்கும் வந்து பேசி பேசி டயர்ட் ஆயிடுவாங்க. வாட்டர் பாட்டில் இல்லாததுனால கிராமங்கள்ல சொம்பு எடுத்துட்டு வராங்க நாட்டாம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மிஸ். இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. ஆன்சர் கரெக்டா பார்த்துடலாமா? லெட்ஸ் சி ஹர்ஷிதா. ஆலமரம், சொம்பு, வில்லு வண்டி அண்ட் பஞ்சாயத்து எல்லாமே சேர்த்தா நாட்டாமை என்பது சரியான பதில். ஹர்ஷிதா, வெரி வெல் பிளேட். உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 மதிப்பெண்கள். அண்ட் நீங்க இருக்க கிஃப்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன வேணும்? எப்பயுமே அது மாதிரி அம்மாட்டே கேட்குறேன் மேம். எப்பவுமே மாதிரி அம்மா தான் கேட்க போறோம். மில்டன் செட். மில்டன் செட். ஸோ உங்களுக்காக ஹர்ஷிதா மில்டன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர் பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். அடுத்த புதிருக்காக ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான இரண்டாவது வந்தாமல புதிர் இதோ. வானில் கப்பல் பறக்க, ரோட்டில் விமானம் போக, தண்ணீரில் பஸ் ஓடும். இதை கரெக்டா ஆர்டர் பண்ணுங்க இப்போ. your time starts now. ஒரு மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் அதோட கனெக்ஷன். ஹர்ஷிதா. வானில் விமானம் போக, ரோட்டில் பஸ் ஓடும், தண்ணீரில் கப்பல் பறக்க. தண்ணீர்ல எப்படி கப்பல் பறக்கும்? வானில் விமானம் பறக்க, ஓகே, ரோட்டில் பஸ் போக, தண்ணீரில் கப்பல் ஓடும். ஜெயந்தி நீங்களும் சொல்லிடுங்க, அப்புறம் எது கரெக்ட் ஆன்சர் பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். வானில் விமானம் பறக்க, ரோட்டில் பஸ் போக, தண்ணீரில் கப்பல் ஓடும். அதுதான் இவங்களும் சொல்லியிருக்காங்க, ஹர்ஷிதாவும் சொல்லியிருக்காங்க. அதான் நீங்களும் சொல்றீங்களா? சரி, பதில் என்னன்னு பார்த்துடலாமா? வானில் விமானம் பறக்க, ரோட்டில் பஸ் ஓட, தண்ணீரில் கப்பல் போகும். ஓகே, ஸோ ரெண்டு பேருக்குமே -5. பேட் மிஸ் தேர், பட் டோன்ட் வரி, அடுத்த க்ளூல நம்ம எடுத்துடலாம். ஓகே ரைட். உங்களுக்கான மூணாவது வந்தாமல புதிர் இது இந்த ஸ்கிரீன்ல. குண்டு பையன் உரிக்க உரிக்க வெறும் பையன் அவன் யார்? ஜெயந்தி சொல்லுங்க. வெங்காயம். வெங்காயம். பார்த்துடலாம் வாங்க. வெங்காயம் என்பது சரியான பதில். டெஃபினட்டா ஆன் தி ஸ்பாட் 20 பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம். அண்ட் கூடவே இதுல என்ன பரிசு வேணும் உங்களுக்கு? அப்பா. அப்பா. பீம் பேக். பீன் பேக்கா? சோ பீன் பேக் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம் ஜெயந்தி. வாழ்த்துக்கள். ஜெயந்தி, நீங்க மூணாவது கேள்வி கரெக்டா பதில் சொல்லியிருக்கீங்க. நுஸ்ரத் அண்ட் புவனேஸ்வரி, நீங்க ரெண்டு பேரும் இது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுடைய லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்க. யார் வேணாலும் பஸர் அழுத்தலாம். ஆர் யூ ரெடி? உங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல வர போறது வந்தாமலையின் கடைசியும் நான்காவது புதிர். லெட்ஸ் see it. இது ஒருத்தருடைய பேரு. இவர் யார்? எழுத்துக்களை வந்து ஆப்போசிட்டா போட்டிருக்கோம். your time starts now. சொல்லுங்க ஹர்ஷிதா. அன்னை தெரசா. அன்னை தெரசா ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியோட பேரை நாங்க வந்து கிராஸ் பண்ணி வச்சிருக்கோம். அன்னை தெரசா பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். புவருக்குலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. கரெக்ட். ஷி இஸ் a person who worked for the poor all her life. ஒரு வெரி ஃபைன் ஹியூமன் பீயிங், ஒரு நோபல் பிரைஸ் வின்னர். இன்ஃபேக்ட் நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் வாங்கினவங்க. ஷி lived in Calcutta right to her end. Let's see. அன்னை தெரசா என்பது சரியான பதில். ஹர்ஷிதா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 மதிப்பெண்கள். அண்ட் இங்க இருக்கிற கீசர் அண்ட் மிக்ஸில உங்களுக்கு என்ன வேணும்? ஆஸ் யூஷுவல் அம்மா தான் கேட்க போறீங்க. கரெக்டா மேம்? சொல்லுங்க, மிக்ஸி ஓ கீசர்? கீசர். கீசர். உங்களுக்காக கீசரை பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள் ஹர்ஷிதா. வெல், இந்த ரவுண்ட்ல உங்களுக்கான 4 கேள்விகள் இந்த ஸ்கிரீன்ல வந்து முடிஞ்சாச்சு. வந்தாமல ரவுண்டோடைய முடிவில் இப்போ நம்ம உங்களோட ஸ்கோர்ஸை பார்க்க போறோம். ஹர்ஷிதா, நீங்க இருக்கிறது நம்பர் 1 பொசிஷன்ல. 2 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி 40 மதிப்பெண்களும், ஒரு கேள்விக்கு தவறான பதில் சொல்லி -5 வாங்கியிருக்கீங்க. ஸோ டோட்டலா நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது நீங்க தான் with 35 பாயிண்ட்ஸ். வாழ்த்துக்கள். இங்க இருக்கிற 2 கிஃப்ட்ஸ் வாங்க எடுத்துக்கோங்க. கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடக்கலாம். அடுத்தபடியாக ஜெயந்தி, நீங்க ஒரு gift வின் பண்ணிருக்கீங்க. 20 பாயிண்ட்ஸ் and then ஒரு -5. ஸோ டோட்டலா இந்த ரவுண்ட்ல உங்களுடைய ஸ்கோர் 15 பாயிண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய கிஃப்ட் பீன் பேக் வாங்க எடுத்துக்கோங்க. கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடக்கலாம். புவனேஸ்வரி and நுஸ்ரத், சாரி, இந்த ரவுண்ட்ல நீங்க உங்களுடைய அக்கவுண்ட் ஓபன் பண்ணல. ஸோ நோ பாயிண்ட்ஸ் அண்ட் நோ பொசிஷன்ஸ். வெல், இந்த ரவுண்ட் மட்டும் இல்லாமல் முதல்ல இருந்து விளையாடின இந்த டோட்டல் கேம்ல உங்களுடைய டோட்டல் ஸ்கோர்ஸ் பார்த்ததுக்கு பிறகுதான் யாரு இந்த அதிர்ஷ்ட கதவை திறக்க போறீங்க அப்படின்றத பார்க்க போறோம். பட் இந்த ரவுண்ட்ல எங்களுக்காக அந்த மிக்ஸியை சேவ் பண்ணி கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். கம்பெனிக்கு லாபம். பட் வி வாண்ட் டு கிவ் யூ a bigger prize. அந்த அதிர்ஷ்ட கதவுக்கு பின்னாடி இருக்கும் அந்த மெகா பம்பர் பரிசுக்கு யார் விளையாட போறீங்கன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய டோட்டல் ஸ்கோர்ஸை இப்போ பார்க்க போறோம். ஆர் யூ ரெடி? அதிர்ஷ்ட லட்சுமியில நீங்க 3 ரவுண்ட்ஸ்ல எவ்வளவு ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு பொசிஷன்லாம் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படல. பட் டோட்டலாகவே அதிகமான மதிப்பெண்கள் வாங்கி இப்போ ஜீபும்பா அப்படின்ற ரவுண்ட் விளையாட போறது ஹர்ஷிதா நீங்க தான். என்னெல்லாம் ப்ரைஸஸ் வின் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு? டோஸ்டர், பிரெட் டோஸ்டர் மேம், வேக்கம் கிளீனர், கீசர், மில்டன்
Congratulations Harshita. Happy இருக்கீங்களா? எல்லாமே மம்மிக்கு பிடிச்ச prizes. So, would you like to give this to mummy? Would you like to say something to her? என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க மம்மி கிட்ட? சின்ன வயசுலேருந்து எனக்கு வளர்த்ததுக்காக என்னால் முடிஞ்ச உதவி தாம்மா. என்னால் மம்மி நீங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்ததுக்காக ரிட்டர்ன் gift உங்களுக்கு ஒரு கீசர், ஒரு வேக்யூம் கிளீனர், மில்டன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள gift hamper and pop-up toaster. Well, I think ஒரு little gift that she'd like to give you. அத குழந்தைக்கு சொல்ல தெரியலன்றது தான் உண்மை. பட் அவங்க ஒரு ரிட்டர்ன் gift மாதிரி அம்மா you have done so much for me அப்படின்னு சொல்லிருக்காங்க. Thank you Harshita. It's a beautiful thought. புவனேஸ்வரி என்னெல்லாம் வின் பண்ணிருக்கீங்க? ஜுவல்லரி செட் அண்ட் ஸ்பீக்கர். ஜுவல்லரி செட் அண்ட் 3 ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் ஒரு அழகான செட். உங்க வீட்ல யாருக்கு அதை gift பண்ண போறீங்க? என்னோட ஃபேமிலி. உங்க டோட்டல் ஃபேமிலிக்காகவே. Thank you புவனேஸ்வரி for participating today. ஜெயந்தி என்னெல்லாம் prizes வின் பண்ணிருக்கீங்க? பின் பேக், saree அண்ட் கிச்சன் செட். ஓகே இந்த gifts எல்லாம் யாருக்கு கொடுக்க போறீங்க? மம்மிக்கா? டு மை ஃபேமிலி. Your entire family தான். All the very best Jayanti and thank you so much for being a part of the show. Nusrat என்ன gifts win பண்ணிருக்கீங்க? gift voucher plus vegetable chopper. Congratulations Nusrat. Thank you so much வந்ததுக்காக. 4 பேருமே நல்லா படிக்கணும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறணும் தான் எங்களுடைய ஆசை. வாழ்த்துக்கள் again. Harshita, are you ready to play Zee Boomba? Mega bumper round-க்கு வந்துட்டீங்க Harshita. All the best ஒரு தடவை சொல்லிடுங்க ma'am. As a principal, as a mummy. All the best Harshita. நல்லா விளையாடுங்க. Do well. Okay, concentrate பண்ணி விளையாடுங்க. Well, Zee Boomba அப்படின்னு இந்த ரவுண்ட் நீங்க விளையாடுறதுக்கு நீங்க இந்த கதவை திறக்கணும். இந்த அதிர்ஷ்ட கதவை திறக்கணும்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சாவி தேவை. அந்த சாவி இப்போ இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய 5 பாக்ஸஸ்ல ஏதோ ஒரு பாக்ஸ் பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. எந்த பாக்ஸ் அப்படின்றது நீங்க சூஸ் பண்ண போறீங்க. நீங்க சூஸ் பண்ணி அந்த பாக்ஸ் ஓபன் பண்றதுக்கு நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னீங்கன்னா பாக்ஸ் ஓபன் பண்ண போறோம். அதற்கு பின்னாடி gift இருக்கா, அந்த சாவி இருக்கான்னு பார்த்துடலாம். சாவி இருந்தா கதவு ஓபன் பண்ணுவோம். ஒருவேளை சாவி இல்லைன்னா we'll give you one more chance which is your final chance. உங்களுடைய luck எவ்வளவு இருக்கு அப்படின்றது 2 சான்ஸ்ல செக் பண்ண போறோம். We'll repeat the process and hopefully you have the key. All the best Harshita. ரெடியா? ஹர்ஷிதாக்கான 5 gift boxes கொண்டு வாங்க please. Red, orange, blue, green and violet. எந்த gift box வேணும்? Orange box. Second box உங்களுக்காக நான் block பண்ணி வைக்க போறேன். பட் அதற்கான முதல் கேள்வி இதுக்கு நீங்க பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பாக்ஸ் நான் ஓபன் பண்ணுவேன். ஓகேயா? சோ உங்களுக்கான first question orange box ஓபன் பண்றதுக்கு இந்திய ரூபாய் நோட்டுகளில் எத்தனை மொழிகள் மொத்தமாக இருக்கும்? 15. ஓகே 15. ஹர்ஷிதா 15 என்பது சரியான பதில். ஒரு கரன்சி நோட்ல 15 மொழிகள் தான் இருக்கும் அப்படின்றது தான் is the absolutely right answer. So you got it absolutely right. Orange box ஓபன் பண்ணி பார்க்கலாமா? All right, let's open the box please. Bad luck. Don't worry, இன்னொரு சான்ஸ் இருக்கு உங்களுடைய luck டெஸ்ட் பண்றதுக்கு. இல்லையா? செக் பண்ணலாமா? 4 பரிசுகள் ஆல்ரெடி வின் பண்ணிருக்கீங்க. சோ அடுத்த பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்கிற அதிர்ஷ்ட கதவை ஓபன் பண்ற வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்ட கதவு பின்னாடி என்ன இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க? டிவி இருந்தா மேம். டிவி இருக்கணும் ஆசைப்படுறீங்க. ஓகே இப்போ இந்த பாக்ஸ் சூஸ் பண்றீங்க. ஆரஞ்சு பின்னாடி இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. ப்ளூ மேம். ப்ளூ. சோ ப்ளூ அப்படின்றது third பாக்ஸ். கரெக்ட்? எஸ் மேம். சோ லெட்ஸ் see. ஹர்ஷிதா ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த ப்ளூ பாக்ஸ் பின்னாடி சாவி இருக்கணும் தான் நான் வேண்டிக் போறேன். ஓகே? உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. உங்களுடைய தமிழ் புத்தகம் இருக்கா? தமிழ் புத்தகத்துல முதல் பேஜ்ல ஒரு வாசகம் இருக்கும். 3 லைன்ஸ் இருக்கும் அந்த வாசகத்துல. மகாத்மா காந்தி அடிகள் அவருடைய கோட் அது. தீண்டாமைன்னு ஆரம்பிக்கும். அது எது? தீண்டாமை ஒரு பாவச் செயல். go on. First line is right. தீண்டாமை ஒரு பாவச் செயல். தீண்டாமை ஒரு டேஷ். தீண்டாமை ஒரு டேஷ். தீண்டாமை ஒரு பாவச் செயல். தீண்டாமை ஒரு மனித நேயற்ற செயல். தீண்டாமை ஒரு பெருங்குற்றம். சூப்பர் ஹர்ஷிதா, வெரி வெல் பிளேட். நீங்க அதை கரெக்டா சொன்னீங்க அப்படின்றதுனாலயும் இந்த விஷயங்கள் நீங்க படிக்கிறீங்க அப்படின்றதுனாலயுமே we are going to give this to you. So நீங்க சூஸ் பண்ண ப்ளூ பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். That's okay. I think நீங்க 4 times ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி 4 ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் வின் பண்ணிருக்கீங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய லக். அண்ட் உங்களுடைய அம்மா, உங்களுடைய ஸ்கூலோடைய பிரின்சிபல், உங்களுக்கு இவ்வளோ கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களை மாதிரி மாணவிகள் இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் தேர். ஹர்ஷிதா, யூ ஆர் ஆர் வின்னர் டுடே அண்ட் தேர்ஃபார் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் நாங்கள் வச்சிருக்கோம். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். மேம், இன்னைக்கு வந்து as a principal of the school your daughter studies in அந்த ஸ்டேட்டஸ்லயுமே அண்ட் ஒரு தாயாக நீங்க இந்த மேடையில் நிக்கிறீங்க. ரொம்ப சிறப்பா விளையாடுனாங்க. பட் ஜஸ்ட் பேட் லக், she didn't manage the last round. பட் என்ன மிஸ் பண்ணிருக்காங்கன்றத பாத்துடலாங்களா? எஸ் பார்க்கலாம். Yeah, sure. Okay. So everybody together, let's say
ஜீ பூம் பா. நீங்க ஆசைப்பட்ட எல்இடி டிவி, பட் தட்ஸ் ஓகே. டாக்டர் ஆக போறதுக்கு ரொம்ப தூரம் கிடையாது. நீங்க டாக்டர் ஆன உடனே நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கக்கூடியது ஒரு எல்இடி டிவியா தான் இருக்கணும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் நிறைய கிஃப்ட்ஸ் இன்னைக்கு வின் பண்ணிருக்கீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹர்ஷிதா, வெரி வெல் பிளேட். மேம் நீங்க சொல்லுங்க, இந்த சுச்சுவேஷன்ல எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலாக இந்த மாதிரி ஜிகே கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் டேக்கிள் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு ஏற்ற தாய்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அதுக்கு நிகராக என்னை ஒவ்வொரு தடவையும் பெருமைப்படுத்துறதுக்காக என்னோட பொண்ணு வந்து ஸ்டேஜில் ஏற்றுவான்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். இது மட்டும் இல்லை, என்னோட ஸ்கூலு வந்து ஆக்சுவலாக நான் ஒரு ஜீன்ஸ் ப்ரோக்ராம் ஜீ தமிழில் ஒரு 10 days பிஃபோர் பார்ட்டிசிபேட் பண்ணோம் நாங்கள் ஃபேமிலியோடு வந்து. அப்போ எது எனக்கு ஒரு விஷயம் நடந்தாலும் உடனே என்னோட ஸ்கூலுக்கு நடக்கணும்னு ஆசைப்படுவேன். அடுத்த நிமிஷம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான் அருண் அரவிந்த், அவங்கள்ட்ட கேட்டு என்னோட பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு சொன்னேன். உடனே இது ஏற்பாடு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ மேம். நீங்க உங்க பொண்ணுக்கு இப்போ என்ன கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? why don't you give her a hug and a kiss? எங்களுடைய இந்த எபிசோடைய வினர் ஹர்ஷிதா நீங்க தான். இது உங்களுக்காகவும் மம்மிக்காகவும் டுகெதர் அலா சேஞ்ச் தி ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். காட் பிளஸ் யூ அண்ட் we are really really proud of you. மத்த கண்டஸ்டன்ட்ஸ் வந்துருங்க ப்ளீஸ். ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்ட லட்சுமி ஆகலாம். வெல்கம் வெல்கம், உங்க அறிவும் திறமையும் அள்ளி கொடுக்கும். வெல் இவங்கள மாதிரி நீங்களும் அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா எதுக்கு நீ யோசிச்சுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாங்க, எக்கச்சக்கமான போட்டிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அதிர்ஷ்டலட்சுமின்ற பட்டமும் பரிசுகளும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ கம் சூன், நான் உங்களுக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு அழகான எபிசோட்ல இன்னும் 4 அதிர்ஷ்டலட்சுமிகள் கூட உங்களை சந்திக்கும் வரை இட் இஸ் மீ அர்ச்சனா சிங். நன்றி, வணக்கம். இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி, powered by Milton and Volany, protection partner Good Night Advanced Express System. Say bye. Adishta Lakshmi.